அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, மிம்பைனி ஃபர்திவ் வ தமில் லபனன் ஹாலிசன் சாயிகன் லிஷாரிபீன. இந்த வசனத்தில் உள்ள சொற்களின் பொருளை முதலில் தனியாகவும் பிறகு மொத்தமாகவும் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சுக்கருன் லபனுன். சுக்கருன் சீனி, லபனுன் பால். கஹ்வத்துன் ஷாயுன். கஹ்வத்துன் காஃபி, ஷாயுன் தேநீர். ஃபௌக தஹ்த. ஃபௌக மேலே, தஹ்த கீழே. பைன இடையே. ஃபர்துன் லபனுன் தமுன். ஃபர்துன் சாணம், லபனுன் பால், தமுன் இரத்தம். பெயரடை சொல் அட்ஜெக்டிவ். லபனுன் ஹாலிசுன் சாயிகுன். இனிமையான சுத்தமான பால். இங்கு லபனுன் என்ற பெயர் சொல்லை விவரிக்கக்கூடிய ஹாலிசுன் சாயிகுன் என்னும் பெயரடை சொற்களானது லபனுன் என்ற பெயர் சொல்லை அடுத்து வந்துள்ளது. தமிழில் இனிமையான சுத்தமான பால் என்று அதன் பெயரடை சொற்கள் பெயர் சொல்லுக்கு முன்னால் வருகிறது. மேலும் பெயர் சொல்லும் பெயரடை சொற்களும் ஒரே அமைப்பை பெற்று வருகிறது. ஷரிப குடித்தான் இறந்த கால வினைச்சொல்லாகும். இங்கு மூலச்சொல்லின் நடு எழுத்து ஈ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. யஷ்ரபு குடிக்கிறான், குடிப்பான் நிகழ்கால வினைச்சொல்லாகும். இங்கு மூலச்சொல்லின் நடு எழுத்து ஆ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. இதனை இ ஆ வகை என்றும் சொல்லலாம். ஒரு வினைச்சொல் வகையில் ஒரு வினைச்சொல்லை முழுமையாக கற்றுக்கொண்டால் அதே ஆ இ உச்சரிப்பை கொண்டு மற்ற வினைச்சொற்களையும் உச்சரிக்க முடியும். இறந்த கால வினைச்சொற்கள். ஷரிப ஷரிபு. ஷரிப குடித்தான், ஷரிபு குடித்தார்கள். ஷரிப்த ஷரிப்தும். ஷரிப்த குடித்தாய், ஷரிப்தும் குடித்தீர்கள். ஷரிப்து ஷரிப்னா. ஷரிப்து குடித்தேன், ஷரிப்னா குடித்தோம். ஷரிபத் குடித்தாள். இங்கு இந்த இறந்தகால வினைச்சொற்களின் மூலச்சொல்லின் நடு எழுத்தானது ஈ குறியீட்டை பெற்று வந்துள்ளது. ஷரிப என்ற வினைச்சொல்லின் முழு வினைச்சொல் வாய்ப்பாட்டை யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஒரு பெயர் சொல்லானது செயப்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வரும்போது கிதாபன் அல்லது அல் கிதாப என்ற அமைப்பை பெற்று வருகிறது. ஒரு பெயர் சொல்லானது மின், ஆலா, ஈலா போன்ற இடைச்சொற்களை அடுத்து வரும்போது கிதாபின் அல்லது அல் கிதாபி என்ற அமைப்பை பெற்று வருகிறது. மிம்பைனி ஃபர்திவ் வ தமில். மின் என்றால் அதிலிருந்து என்று பொருள்.
இது ஒரு இடைச்சொல்லாகும். அதனை அடுத்து வந்துள்ள பைன என்னும் சொல்லை பைனி என மாற்றியுள்ளது. பொதுவாக இடைச்சொற்கள் அதனை அடுத்து வரும் பெயர் சொற்களை கிதாபின் அல்லது அல் கிதாபி என்ற அமைப்பில் மாற்றுகிறது. பைன என்ற சொல்லானது இடைச்சொல் இல்லை என்றாலும் அதுவும் இடைச்சொல்லை போல் அதனை அடுத்து வரக்கூடிய பெயர் சொற்களை கிதாபின் அல்லது அல் கிதாபி என்ற அமைப்பில் மாற்றுகிறது. இங்கு ஃபர்தின் தமின் என மாற்றியுள்ளது. வா என்ற சொல்லிற்கு அதுவும் இதுவும் என்று பொருள். மிம்பைனி ஃபர்தின் வ தமின் இரத்தம் மற்றும் சாணம் இரண்டிற்கும் இடையில் இருந்து என்ற பொருளை தருகிறது. லபனன் ஹாலிசன் சாயிகல் லிஷாரிபீன. லபனுன் என்றால் பால் என்று பொருள். இங்கு புகட்டுகிறோம் என்ற வினைச்சொல்லிற்கு செயப்படுபொருளாக லபனன் என்றாகி பாலை என்ற பொருளை தருகிறது. அதனை விவரிக்கும் பண்பு சொற்களான சுத்தமான, இனிமையான போன்ற சொற்கள் ஹாலிசன் சாயிகன் என்றாகி சுத்தமான, இனிமையான பாலை என்ற பொருளை தருகிறது. லீ என்பது ஒரு இடைச்சொல்லாகும். ஷாரிபூன என்றால் அருந்துபவர்கள் என்று பொருள். லீ என்னும் இடைச்சொல் தழுவுவதால் லிஷாரிபீன என்றாகி அருந்துபவர்களுக்கு என்ற பொருளை தருகிறது. கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை உள்ளது. அவற்றின் வயிறுகளில் சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து அருந்துவோருக்கு கலப்படமற்ற இனிய பாலை புகட்டுகிறோம். அல் குர்ஆன் 16:66.